ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ப்ரௌன் பிரெட் சீஸ் சாண்ட்விச் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்குங்க. ப்ரௌன் பிரெட் 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகா, அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வாயிலையோ இல்லை பசங்களுக்கோ இப்பெல்லாம் பிடிக்கிறதில்ல பச்சை மிளகா, அதனால் விதை எடுத்துகிட்டு கொத்தமல்லி தழை கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். இது வெண்ணெய் பட்டர் வச்சுருக்கிறேன். இது சீஸ் துருவி வச்சுருக்கிறேன். இது குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தக்காளி சின்ன சின்னதாக, ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கோஸு, முட்டைக்கோஸ், அது கொஞ்சோண்டு, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு பட்டர் போட்டு எல்லா ப்ரெட்டையும் லைட்டாக இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறமேலுக்கு மறுபடியும் ஹீட் பண்ணணும். பாருங்கள், வெண்ணெய் உருகிடுச்சு. ரெண்டாக போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் வெண்ணெய் போட்டு எடுங்க போதும். இப்போ ஸ்டவ் கம்மி பண்ணிங்க, ஃபுல் கம்மி பண்ணிவிட்டு இது பாருங்கள், லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ அது மேலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறேன். கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம், கோஸு, இது கேப்சிகம். லாஸ்ட்டாக இந்த பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தழையும் வச்சுருக்கேன்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் இப்போ சீஸ் போட்டுக்கிறேன். துருவின சீஸ். சிம்மிலே இருக்கட்டும் ஸ்டவ்வு. அது கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே அது மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அது மேலே இன்னொன்று வச்சு கொஞ்சம் திருப்பி வைக்கலாம். வச்சுட்டு தோசை பாருங்கள், தோசை கரண்டி வச்சுட்டு அது வச்சு அடியிலையும் வேகக்குள்ள இது சீஸ் உருகி வந்துடும். அப்போ எடுத்துகிட்டு சாஸ் வச்சு சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு ஸ்லைஸ் வச்சாச்சு. கொஞ்சம் ஆனியன், அது மேலே கொஞ்சம் தக்காளி, அப்புறம் கோஸு, எல்லாம் பொடி பொடியாக நுணுக்கிங்க, அழகாக வரும். கொஞ்சம் கேப்சிகம், கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது மேலே கேரட்,
இது மேலே பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சுருக்கல அது கொஞ்சம். லாஸ்ட்டாக மேலே சீஸ், துருவன சீஸ். இப்போ அது மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டு வைக்கிறேன். அதை வச்சு திருப்பி வச்சிங்கன்னா பாருங்கள் மெல்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் இது சீஸு. வாங்க, ப்ரௌன் பிரெட் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.